அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஆரி ஒர்க் திங்ஸ் வந்து என்கிட்ட ஸ்டோனு, பீட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் நான் போட்டுட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இந்த பேக் வந்து நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த பேக் வாங்கி. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு. எல்லா திங்ஸையுமே இந்த ஒரு பேக்லேயே நான் ஃபுல்லாக வச்சுருவேன். இது வந்து ஃபுல்லாகவே இந்த பால்ஸ் வந்து எதுக்குன்னா, நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கும் போது இந்த பால் மாதிரி துணியில் சுற்றி நம்ம வைப்போம். அந்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டில்களில் எல்லாமே ஃபுல் பண்ணி வச்சுக்கிருவேன். இது வந்து சுகர் பீட் மாதிரி நம்மளுக்கு வந்து சில்வர் கலரில் இருக்குது. எல்லாமே பேக்கெட்டாகவும் இருக்குது. இது வந்து மிரருங்க, ரவுண்ட்லேயும் இருக்குது, ஸ்கொயர் ஷேப்பு அந்த மாதிரி ஷேப்புங்களையும் இருக்குது மிரரு. நான் வந்து ஆரி ஒர்க்கும் போடுவேன், கிளாஸும் எடுக்கிறேன், டைலர் கிளாஸும் எடுக்கிறேன். நான் ப்ளவுஸு, சுடிதாரு அந்த மாதிரியும் எடுத்துகிட்ருக்கேன். வீட்டில் ஆன்லைன் கிளாஸும் எடுத்துகிட்ருக்கேன். அப்போ வந்து எனக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கூடையில் எல்லாத்துலேயுமே நான் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிருவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டில்ங்க இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்டோன் ஒர்க்கு, பீட்ஸ் ஒர்க்கு எல்லாமே நம்ம வந்து அதில் ஃபுல் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு கீழே விழுந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து மணிலாம் எடுக்கவே முடியாது. அதனால இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு சேஃப்டியாக நம்ம வந்து வச்சுக்கிறணும். இது ஃபுல்லாக வந்து இந்த கூடையில் வச்சுட்டேன் எல்லாமே. இப்போ வந்து அட்டை பாக்ஸில் வந்து ஜரி த்ரெட்டு, அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டு எல்லாமே இந்த அட்டை பாக்ஸில் கொஞ்சம் வச்சுருக்கேன் சேவ் பண்ணி. சில்வர் கலர்லேயும் இருக்குது, கோல்டு கலர்லேயும் இருக்குது ஜரி த்ரெட்டு, சில்க் த்ரெட்டும் வச்சுருக்கேன் இதுலேயே. ஜரி த்ரெட்டில் வந்து என்ன பிராண்ட் நல்லாயிருக்குன்னா, A1 மம்தா பிராண்ட் தான் நல்லாயிருக்கும். இது வந்து நம்மளுக்கு வந்து ஆரி ஒர்க்கில் போடுறதுக்கு நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதனால் வந்து நான் அது வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அட்டை பாக்ஸில் வந்து நான் வந்து ஜரி த்ரெட்டு, சில்க் த்ரெட்டு அதெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். சில்க் த்ரெட்டில் வந்து நம்ம வந்து டபுள் பெல் பிராண்டுன்னு இருக்குது. அந்த சில்க் த்ரெட்டை நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக்கும் டபுள் பெல் பிராண்டுன்னு சொல்லிட்டு. இந்த சில்க் த்ரெட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்மளுக்கு நல்ல குவாலிட்டியும் கூட. அதனால் நான் இந்த பிராண்டுங்க தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஃபுல்லாகவே நான் வந்து சில்க் த்ரெட்டு, ஜரி த்ரெட்டு இதெல்லாம் இந்த அட்டை பாக்ஸில் நான் வச்சிடுறேன். நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பாட்டில்ஸ்லேயும் நான் கொஞ்சம் வச்சுருக்கேன், இந்த டப்பாலையும். இது வந்து கோல்டன் கலர் பெரிய பீட்ஸு, 5mm பீட்ஸு, அப்புறம் சமிக்கி. இது வந்து சில்வர் கலரில் சமிக்கி எல்லாமே வச்சுருக்கேன். இது வந்து ஊசி. இது இந்த மாதிரி சின்ன ஊசியில் தான் நம்மளுக்கு வந்து பீட்ஸ் எல்லாம் அதில் போகும். பெரிய பெரிய பீட்ஸ் எல்லாம் வந்து போகாது. இது வந்து லக்ஷ்மி காயின். நம்ம ப்ளவுஸ்லலாம் டிசைன் பண்ணும் போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நீடில். இந்த நீடிலில் தான் நான் வந்து ஆரி ஒர்க் எல்லாமே பண்ணுவேன். துலிப் பிராண்டு. இது வந்து மிரர் வந்து கிளாஸ்லேயும் இருக்குது, பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் அதுலேயும் இருக்குது மிரரு. இது வந்து லக்ஷ்மி காயின் மாதிரியே இருக்குது. இது ஃபுல்லாகவே ஒரு கவரில் எடுத்து வச்சு நான் எடுத்து வச்சிடுறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து மணி கீழே விழுந்துச்சுன்னா நம்ம வந்து எடுக்கவே முடியாது. அதனால நல்லா பத்திரமா சேஃப்டியாக வச்சுக்கிறணும். இதில் வந்து ப்ளவுஸ்க்கு உண்டான பொருள்லாம் இருக்குது, பைப்பிங்கு,
அதுக்கப்புறம் லேஸு எல்லாமே இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிட் எல்லாமே இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நைட்டுக்கு தேவையான லேஸுங்க, பெரிய பெரிய லேஸ் அந்த மாதிரி ஒயிட் கலர்லலாம் வச்சுருக்கேன். இது வந்து சின்ன லேஸு, அதெல்லாமே நான் இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இந்த டப்பாவில் என்ன இருக்குது பாருங்கள், நான் ஃபுல்லாக டப்பாவில் தாங்க போட்டு வச்சுருக்கேன். சின்ன சின்ன டப்பாங்க அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் எல்லாமே. இது வந்து செயின் ஸ்டிச்சு, நம்ம போடுறாந்தா அதுக்கு மேலே செயின் ஒர்க் வந்துச்சுன்னா நம்மளுக்கு போடுறதுக்காக நான் அந்த செயின் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து நம்மளுக்கு குண்டு ஊசி கண்டிப்பாக தேவை. ப்ளவுஸ் தைக்கும் போதும் சரி, லைனிங்கில் சுடிதாரோ ப்ளவுஸு தைக்கும் போதெல்லாம் இந்த குண்டு ஊசி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டிசி, நம்ம வந்து சாக் பீஸை விட டிசி வச்சு நம்ம மார்க் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும், மெலிசாவும் இருக்கும். இப்படி தாங்க ரோல் ரோலாக நான் வந்து தேவையானது மட்டும் வாங்கி வச்சுக்கிடுவேன். இது வந்து சில்வர் கலரில் காப்பர் கலர் ஒன்று. இது வந்து கொஞ்சம் பெரிய ஊசி, இதில் பீட்ஸ் போகும். பெரிய ஊசியில் பெரிய பெரிய பீட்ஸ் போகும், சின்ன ஊசியில் பீட்ஸ் மாதிரி போகும். இது வந்து மாத்திரை மாதிரி இருக்கும், டேப்லெட் மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு வைக்கிறது தான், ஆரி ஒர்க் ப்ளவுஸு. இது வந்து கிளாஸ் பீடு, கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது, சின்ன சைஸ்லேயும் இருக்குது. இந்த மாதிரி லேஸு எக்ஸ்ட்ரா வரதெல்லாம் நான் வந்து இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுக்கிருவேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து தைக்கும் போது நம்ம வந்து தேடாமல் எடுத்துக்கிடலாம். இப்போ நான் வந்து இந்த பெரிய பேக்கில் வந்து நான் அடுக்கி வச்சது எல்லாமே எடுத்து வச்சுக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பேக் எனக்கு. இந்த பேக்கில் ஃபுல்லாகவே நான் வந்து எல்லாமே எடுத்து வச்சது எல்லாமே இது ஃபுல்லாகவே சரியாக வந்துடும். இதில் நம்ம வேணுன்றப்ப எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இதில் வந்து ஒயிட் கலரில் வந்து லேஸும் ஜிப்பும் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஜிப்பு தான் இருக்குது. இது வந்து மிஷினோட ஆயிலு, 1 லிட்டர் பாட்டிலு. ஒரு எமர்ஜென்சிக்கு நான் வாங்கி வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்ம வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி சுத்தமாக க்ளீனாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதில் வந்து என்ன இருக்குன்னா, சாரியில் உள்ள ப்ளவுஸ் பிட்டு இருக்குல்ல, அது வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். எந்த சாரிக்குனாச்சும் மேட்ச் ஆச்சுன்னா லைனிங் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே நம்ம எவ்வளோ திங்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அவ்வளோதான், ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டேன் நான். அவ்வளோதான், ஜிப்பு போட்டு சேஃப்டியாக நம்ம வந்து வச்சுக்கலாம், எந்த பூச்சியுமே உள்ளே போகாது. மேலேயும் நம்மளுக்கு ஜிப்பு கொடுத்துருக்காங்க, சைட்லேயும் நம்மளுக்கு வந்து ஜிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கமும் நம்ம எடுத்துக்கலாம், எதனா வேணும்னா அந்த பக்கமும் நம்ம மேலே கூடியும் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.